2 நாளாக இந்த சிங்க்கை நானும் க்ளீன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். சிங்க் நிறையா பாத்திரம் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். பட் ஆனாலும் எனக்கு அந்த சிங்க்கில் வந்துட்டு பாத்திரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ரசம் அண்டு பீட்ரூட் பொரியல், தயிர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு. வீடு மாப் போடணும், வெண்ணெய் எடுத்து வைக்கணும், நெய் காய்ச்சி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு நிறையா இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் நடுவில் என்ன பண்ணிட்டேன்னா, லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். இதுக்கு நடுவில் இத்தனை வேலையை வச்சுட்டு இப்படி ஒரு தூக்கத்தை போட்டால் அப்புறம் இங்கே எல்லாம் வேலையை முடிக்கிறது. சாயந்தரம் எழுந்து அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு ஒரு செம்பருத்தி டீ போட்டு குடிச்சிட்டு வீடு மாப் போட்டு விட்டுட்டேன். தென் ஒரு சைடு நெய் காய்ச்ச போட்டுட்டு இன்னொரு சைடு வந்துட்டு உப்புமா 1 பாட்டில் குக்கரில் செய்வாங்க, அந்த மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கே முடிச்சுட்டா கொஞ்சம் சண்டே ரெஸ்ட் எடுக்கலான்னு ஓரளவுக்கு முடிச்சு வச்சிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு தண்ணி தேய்ச்சிட்டு பால் பறி ஊற்றிட்டு சிங்க்கு கிட்டே போனால் அப்போது 4 பாத்திரம் கிடக்குது. எப்போ தான் இந்த சிங்க் எம்டி ஆகுனே தெரியல. அன்ன பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது.